பௌத்த மக்களின் பிரதான புனித பொருளாக உள்ள தந்ததாதுவை தனது கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்ரீ தலதா யாத்திரை மல்வத்து ஆஸ்கிரியப்பீடம் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டுதலின் கீழ் கடந்த 18ஆம் தேதி ஆரம்பமாகி 10 நாட்களாக வெற்றிகரமாக இடம்பெற்றது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அதி உன்னத ஸ்ரீ தலதா மாளிகை தந்ததாதுவை பார்த்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நாட்டின் நாட்டிசைகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஸ்ரீ தலதா யாத்திரையில் இணைந்து கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை தமது ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்திக் கொண்டனர். ஸ்ரீ தலதா யாத்திரைக்கு மக்கள் செல்ல 3 வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அந்த 3 வழித்தடங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். யாத்திரைக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்த மீனால் வரிசை கட்டுக்கஸ்தோட்ட நகர் வரை நீடித்த மீனால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை குறைக்க விசேட நடவடிக்கைகளை பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களும் அப்பகுதிக்கு சென்று மக்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். நாட்டின் நாட்டிசையிலுமிருந்து வருகை தந்த மக்களுக்கு முஸ்லிம்கள், இந்துக்கள் உள்ளிட்ட மக்களோடு இணைந்து தானசாலைகள் முன்னெடுக்கப்பட்டு மத நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது. தலதா நிகழ்வு நிறைவடைந்ததன் பின்னர் கண்டியில் உள்ள சகல பக்தர்களுக்கும் உணவு வழங்கும் வேலை திட்டமும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராது கண்டி நகரை சுத்தம் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கண்டி மாநகர சபை ஊழியர்களுக்கு தந்ததாதுவை பார்வையிட இன்று மாலை 4 மணியிலிருந்து விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. கண்டி நகரை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று காலை முதல் ஆரம்பமானது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள், கல்விசார் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். அதேபோல் மத்திய மாகாண சபை, கண்டி மாநகர சபை, மாவட்ட செயலக காரியாலயம் உள்ளிட்ட பலரின் பங்கேற்போடு சுத்தப்படுத்தல் நடவடிக்கை இடம்பெறுகிறது. கண்டி நகரை சுத்தப்படுத்தும் கிளீன் கண்டி வேலை திட்டமும் இன்று பிற்பகல் ஆரம்பமானது. கடந்த சில தினங்களாக ஸ்ரீ தலதா யாத்திரைக்கு வருகை தந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் இந்த நடவடிக்கையினை வெற்றிகரமாக நிறைவு செய்ய ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும் மகா சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர்.